நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு யூனிட் 7 கம்பெனி அக்கௌண்ட். சரியா, கம்பெனியான நிறும கணக்குகள். சரியா, நிறும கணக்குகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஹூம் நீட்ஸ் அண்டு வாண்ட்ஸ் ஃபார் எவ்ரி க்ரோவிங். சரியா, இன் ஆர்டர் டு மீட் தெம் ப்ரொடக்ஷன் மஸ்ட் பி கேரிடு on a large scale. சரி, on a large scale. For this large amount of capital, modern technology and managerial skill are needed for business unit. Sole proprietorship and partnership firm. சரியா, may not be able to raise large amount of capital to equip themselves with these to overcome this limitation. And the concept of company form of organization came into existence. The capital of companies is divided into small unit called shares அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி capital needed by the company could be raised by inviting the general public to buy shares and invest in the business. This investor are called என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் ஹோல்டர் ஆர் மெம்பர். சரியா, இன்வெஸ்டர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஷேர் ஹோல்டர் ஆர் மெம்பர் ஆஃப் த கம்பெனி. சரியா, இன்வெஸ்டர் தான் என்னது, அதோட பங்குதாரர், அதோட உறுப்பினர்கள். அதேமாதிரி மணி raised by issuing shares is called shares. சரியா, shares capital. Profit are distributed among the shareholder in the form of dividend. மனித தேவைகள் மற்றும் விருப்பங்கள் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. சரியா, மனுஷனோட தேவையும் விருப்பங்களும் எப்படி இருக்குது, எப்பவுமே வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அவற்றை எதிர்கொள்ள உற்பத்தியினை பெரிய அளவில் மேற்கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எதிர்கொள்ளணுன்னாக்கா என்ன பண்ணணும், அதை வந்து மீட் வந்து பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணணும், பெரிய அளவில் என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பேரளவு முதல் நவீன தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை திறன் ஆகியவை தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் கேபிட்டல், நியூ டெக்னாலஜி, அது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸ் யூனிட்க்கு பிஸ்னஸ் யூனிட்க்கு தேவையாக வந்து இருக்குது. அதேமாதிரி தனி வணிகர் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்கள் தாங்களாக தங்கள் முதலீட்டினை பெரிய அளவு உயர்த்திக்கொள்ள முடியாது. சரியா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் என்ன முடியாது, அவங்களே என்ன பண்ண முடியாதுனாக்கா அவங்களோட கேபிட்டலை வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க வந்து முடியாது. இக்குறையிலிருந்து மீள்வதற்கு நிறுமம் என்ற அமைப்பு உருவானது. சரியா, இதை வந்து இந்த குறைபாடுலேருந்து என்ன பண்ணுறது, அது மீண்டு வரதுக்கு நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து ஃபார்ம் வந்து பண்ணாங்க, கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரியாப்பா, அந்த குறைபாடை வந்து தீர்க்கிறதுக்காக எது வந்து ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பித்தாங்க. நிறுமம் என்ற அமைப்பு உருவானது. நிறுவனங்களின் முதல் பல்வேறு சிறு அலகுகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர். அந்த கம்பெனிஸோட கேபிட்டல் வந்து எப்படி வந்து இருந்துச்சுன்னா ஸ்மால் யூனிட். சரியா, சின்ன கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்த்து பல்கான மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, அதுக்கு பேர் தான் என்னது, ஷேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறுவனத்திற்கு தேவையான முதல் பொதுமக்களிடம் பங்குகள் வாங்குமாறு மற்றும் வணிகத்தின் முதலீடு செய்யுமாறு அழைப்பதன் மூலம் உயர்த்திக்கொள்ள முடியும். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறுவனத்தினோட இந்த கம்பெனியோட கேபிட்டல் வந்து நம்ம எப்படி வந்து ரைஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்குங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அழைப்பு வந்து கொடுக்குறது மூலமாக நம்மளோட கேபிட்டல் வந்து என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மள அதை வந்து அதிகரிக்க வந்து முடியும். இந்த முதலீட்டாளர்கள் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகிறார். அதுதான் ஷேர். அந்த இன்வெஸ்டர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஷேர் ஹோல்டரு, அதேமாதிரி மெம்பர்னு சொல்கிறாங்க. பங்கு வெளியீட்டின் மூலம் பெறப்படும் பணம் பங்கு முதல் என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஷேர்ஸ் வந்து இஸ்யூ பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பெறக்கூடிய அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஷேர் கேபிட்டல். பங்குதாரர்களுக்கான லாப ஈவுத்தொகை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதேமாதிரி ப்ராஃபிட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த ஷேர் ஹோல்டர். சரி, இந்த ஃபார்ம் ஆஃப் த டிவிடெண்ட் அப்படிங்கிறாங்க.
அந்த பங்குதாரர்களுக்கு லாப ஈவுத்தொகை டிவிடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பங்காதாயத்தை என்ன பண்ணுறாங்க பிரித்து வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் it is not practical for all the member to take part in the management of the company, so the appoint at the annual general meeting. சரியா board of the directors who take part in the management சரியா management business, the ability of management of the business, the ability of the shareholder சரியா the ability of the shareholders in limited to the face value of the shares. A limited company differ from the other form of business unit. It has a separate legal entity அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிறுவனத்தின் அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகத்தில் பங்கேற்பது நடைமுறை சாத்தியமாகாது. சரியா அதே மாதிரி சாத்தியமாகாதுங்கிறாங்க. அந்த மெம்பர் வந்து எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னது அது வந்து சாத்தியம் வந்து கிடையாது. இணையவர்கள் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் வணிக நிர்வாகத்தில் பங்கு பெறும் இயக்குனர் அவையை நியமிக்கிறார். அப்போ பொதுக்கூட்டத்தில் வந்து ஆனுவல் மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணுறாங்க இயக்குனர் அவை வந்து நியமிக்கிறாங்க. பங்குதாரர்கள் பொறுப்பு பங்குகளின் முகமதிப்பளவிற்கு இருக்கும். சரி அதேமாதிரி அவங்களோட லைபிலிட்டி வந்து எப்படி இருக்கும்னாக்கா அவங்களோட ஃபேஸ் வேல்யூ வரைக்கும் இருக்கும். சரியா முகமதிப்பு அளவிற்கு இருக்கும். ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனம் மற்ற வணிக அமைப்புகளிலிருந்து வேறுபட்டது. சரியா ஒரு லிமிடெட் கம்பெனி வந்து என்னது அதர் பிஸ்னஸ் வந்து என்ன இருக்கும் செப்பரேட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற இது ஒரு தனி சட்டப்பூர்வமாகும். இதுக்குன்னு செப்பரேட் லீகல் என்டிட்டி என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஃபனேஷன். சரியா அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டெஃபனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. meaning and definition of a company is a voluntary association of persons which has separate legal entity. It is perpetual succession and the liability of the member. சரியா நிறுவனம் என்பது தன்னார்வமாக செயல்படும் நபர்களின் சங்கம். சரியா வாலண்டரி கம்பெனிங்கிறது என்னது வாலண்டரி அசோசியேஷன். இதேமாரி இது ஒரு தனி சட்டப்பூர்வமான நிறுவனமாகும். இதுக்கு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது செப்பரேட்டாக லீகல் என்டிட்டி வந்து இருக்குது. இது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது. லாங் டைமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிலச்சி வந்து இருக்கும். அதேமாதிரி மற்றும் உறுப்பினர் பொறுப்பு வரையறுக்கப்படுது. அதேமாதிரி இந்த மெம்பரோட லைபிலிட்டி வந்து எப்படி இருக்குது லிமிட்டடாக வந்து இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அக்கார்டிங் டு லார்ட் லிண்ட்லே ஜஸ்டிட். சரியா லிண்ட்லி அப்படிங்கிறாங்க. லார்டு ஜஸ்டிக் லெண்ட்லே. சரியா a company is an association of many person who contribute money or money worth to a common stock and employ it in some trade or business and who share the profit and loss arising there from the common stock. The common stock so contributed is denoted in money and is the capital of the company. The person who contributed in it or from it or to whom it belong and are members the proportion of capital to which each member is entitled is his shares அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லிண்ட்லே பிரபுவின் கூற்றுப்படி பொதுவான பங்கிற்காக பணம் அல்லது பண மதிப்பினை வழங்கி அதனை சில தொழில் அல்லது வணிகத்தில் பயன்படுத்தி அதிலிருந்து பெறும் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து கொள்ள
பகிர்ந்து கொள்ள பல நபர்களின் கூட்டமைப்பே நிறுவனம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? பொதுவான பங்கிற்காக என்ன பண்ணுறாங்க, பணம் அல்லது பண மதிப்பினை வந்து வழங்கி என்ன பண்ணுறாங்க, அதில் சில தொழில் அல்லது வணிகத்தில் பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய லாபம் நட்டத்தை என்ன பண்ணிக்கிறான், பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னன்னு சொல்லி சொன்னீங்க, பல நபர்களின் கூட்டமைப்பே நிறுவனம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பங்களிப்பாக பெறக்கூடிய பொது பங்குகளின் பண மதிப்பே நிறுவனத்தின் மூலதனம் ஆகும். சரியா? பங்களிப்பாக பெற அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸு ஒவ்வொருத்தவங்களும் பண்ணக்கூடிய ஷேர்ஸை தான் என்னங்கிறாங்க, அவங்க வந்து பெறக்கூடிய பொதுமக்களின் பங்கு மதிப்பே அதோட கேபிட்டல் மூலதனம் அப்படிங்கிறாங்க. மூலதனத்திற்கு பங்களிப்பு செய்யும் நபர்கள் அல்லது நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அல்லது நிறுவனத்தின் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்ட்டு, நிறுவனத்தின் மூலதனம் ஆகும். மூலதனத்திற்கு பங்களிப்பு செய்யும் நபர்கள் அல்லது நிறுவனத்தின் உருவாக்குபவர்கள் அல்லது நிறுவனம் யாருக்கு சொந்தமானதோ அவர்கள் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் ஆவார். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உரிய மூலதனத்தை பகுதி அவருக்காக பங்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. அம்மூலதனத்தின் பங்களிப்பு செய்யும் நபர்கள் அல்லது உருவாக்குபவர்கள் யாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, யாருக்கு சொந்தமோ அவர்கள் தான் அந்த நிறுவனத்தோட என்னது உறுப்பினர்கள், மெம்பர். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உரிய மூலதன பகுதி அவருக்கான பங்கு ஆகும். சரியா? மூலதனத்துக்கு உண்டானதை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க வந்து பங்களிப்பாக வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் படித்து வந்து பாருங்கப்பா. 7th லெசனில் இன்ட்ரோடக்ஷனு அதேமாதிரி என்னது மீனிங் வந்து டெஃபினேஷன் வந்து சொல்லியிருக்கேன், படித்து பாருங்கள். இதை டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. இது ஆல்ரெடி தியரி வந்து நம்ம 11th வந்து படிச்சிருக்கோம். சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். அதை மெமரி பண்ணாக்கா என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சம் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா. ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.